வருஷம் IBPS RRBயும் IBPS PO கிளர்க்குக்கும் நம்மளுக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில பல முகங்கள் தான் வந்து இவங்க எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் நிறைய பேர் கிளியர் பண்ணலை, நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கும் நாங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக கிளியர் பண்ணவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சொன்ன விஷயங்கள் நம்மளோட வீடியோஸு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டனாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் கேவாக இருக்கட்டும், இந்த இங்கிலீஷ்க்கான அட்வான்ஸ் பேட்சாக இருக்கட்டும், மணி சார் வீடியோஸ் பேசிக்லேருந்து மெயின்ஸ் லெவல் வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எல்லாருமே பதிவு பண்ணாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டியில் வீக்காக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ தனியாக நம்ம படித்தோன்னா கண்டிப்பாகவே கஷ்டம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும், ஒரு சிலருக்கு ரீசனிங் பசில் வராமல் இருக்கும். நீங்கள் தனியாக நம்ம உட்காந்து எவ்வளோதான் சால்வ் பண்ணாலும் நம்ம வீடியோஸ் பார்த்து படிக்கிறப்போ வந்து கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக நிறைய பேர் நேற்று சக்ஸஸ் கிளிப் போட்டதுலேருந்து நிறைய பேர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுலேயும் அதுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம்னு நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த எலிட் பாஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். இதில் இங்கிலீஷில் மட்டும் 327 வீடியோஸ் இருக்குது. இதில் பேசிக்கு, அட்வான்ஸ் பேட்ச், மீன் வொக்காபுலரி, இங்கிலீஷ் 2.0 இது எல்லாமே இருக்கும். ஆப்டியில் 500 வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த 500 வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கு உங்களுக்கு ஒன்றுமே ஜீரோவில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து புரியும், அந்த லெவலுக்கு இருக்கும். உங்களுக்கு பேசிக், கேட்டன், ப்ராஜெக்ட் கேட் இது எல்லாம் சேர்த்து 500 வீடியோஸ். ரீசனிங் 92 வீடியோஸ். நீங்கள் 92 வீடியோஸ் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி 92 வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றும் டியூரேஷன் நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து செதுக்கி இருப்பாரு சார், ஒவ்வொன்றும் ப்ரிலிம்ஸ் லெவல்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் ஒன்றுமே உங்களுக்கு புரியாட்டியும் ரொம்ப குழந்தைக்கு எடுத்துகிற மாதிரி தான் வந்து எல்லாமே நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த எலிட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை, வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேகசின்ஸ் 45 மேகசின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 21 ஃபைலு, SBI PO கிளர்க்குக்கு 40 ஃபைலு, IBPS RRB PO கிளர்க்குக்கு 120 ஃபைல்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் ரீசனிங் ஃபைல்ஸு. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நாங்கள் இந்த வருஷம் எலிட் பாஸ் இது வரைக்கும் வாங்கினவங்க இனி வாங்க போகிறவங்களுக்கு மார்க் இன்டர்வியூ நீங்கள் எத்தனை இடத்துல நடந்தாலும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு டைமே மார்க் இன்டர்வியூ வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. இப்போ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூவில் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூ ஸ்கோர் உங்களுக்கு பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா தான் கிளியரே பண்ண முடியும். அவங்க எல்லாருமே மார்க் இன்டர்வியூ சொல்லிடுறாங்க. இதை வந்து நாங்கள் எலிட் பாஸ் வாங்கினவங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரோம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சார் கொண்டு வந்திருக்கோம் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, மணி சாரோட ரீசனிங்ஸ்லாம் நிறையா பேர் இப்போ கிரெடிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனிஷா, ரீனா மேம் அவங்க மட்டும் தான் இருக்கும். ஆனால் மணி சாருமே இப்போ வந்து போட்டியாக வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, உண்மைதான், எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ செம்மையாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட செஷன்ஸ், ரீனா மேமோட அட்வான்ஸ் கிளாஸ், ஸோ கேட்டன் அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு நீ எல்லாத்துக்குமே ஒர்த்தாக இருக்கும். இவங்க சக்ஸஸ் கிளிப்பில் அந்த வீடியோ கால் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே அவங்க எக்ஸைட்டிங்காக அவங்க தன்னையே அறியாமல் பேசுகிறது. இதெல்லாம் நம்ம சொல்லி சொன்னாலும் வராது. நான் கேட்டிருக்கேன் எப்படி இவ்வளோ பேர் எல்லாருமே கேட்குற, எல்லாருமே கேட்டன் ப்ராஜெக்ட் கே இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து ஒரு பேசணும்னுமே ஆட்டோமேட்டிக்காவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்களே வந்து வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது அவங்களா சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்றதே வந்து எக்ஸைட்டிங்கா, சார் உங்க வீடியோஸ் தான் பார்த்தோம், சார் உங்களோட வீடியோஸ் தான் பார்த்தோம், மேம் உங்க வீடியோஸ் தான் பார்த்தோம்னு சொல்றப்ப நம்மளுக்கே வந்து என்ன சொல்றதுன்னு கூட ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளே டம்மி பீஸ் நீ கூட காலையில சினிமா ஸ்டார் ஆக்சுவலாக எஃபர்ட் போட்டதால சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களுமே இதே மாதிரி கிளியர் பண்ணணும். இப்போ இந்த 2025 ஒரு பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சவங்களும் சரி, இல்லை எனக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் ஆகுது, மெயின்ஸே எனக்கு வரமாட்டேங்குதுன்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக நம்மளோட அந்த எலைட் பாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிற்காது, அதில் இருக்கிற வீடியோஸோட இந்த வருஷம் நான் வீடியோ எடுப்போம். உங்களுக்கு 2 இதை ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் அவேர்னஸ்
அண்ட் தென் Current affairs. கண்டிப்பாக அடுத்த மெயின்ஸ்குள்ளே கண்டிப்பாக எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ அதுவுமே ஆட் ஆகும். இல்லை நான் ஏதாச்சும் வீடியோஸ் ஆட் பண்ண நினச்சாலும் சரி எல்லாமே எலைட் பாஸில் ஆட் ஆகும். ஏன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், வருஷம் வருஷம் ஏதாச்சும் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவுமே எலைட் பாஸில் வரும். எலைட் பாஸுங்கிறது எல்லாமே இருக்கும், அதுதான் எலைட் பாஸ். ஸோ நம்ம கோர்ஸ் வச்சு படித்து கிளியர் பண்ணவங்க இத்தனை பேர் இருக்கிறப்ப உங்களாலையுமே அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து மணி ரிட்டர்ன் சேலஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கோம், டைட்டில் பார்த்துருப்பீங்க. மணி பேக், அதாவது இந்த கோர்ஸ் வாங்கிட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் நல்லாவே இல்லை, நாங்கள் எதுக்கு இந்த கோர்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட, இல்லை இந்த கோர்ஸ் நல்லா இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஜென்யூனாக தெரியும் இல்லையா, கண்டிப்பாக அந்த மணியை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த கோர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். இல்லை இந்த கோர்ஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா ஒரு 10 டேஸில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மணியை நாங்கள் ரிட்டர்ன்மே பண்ணிடுறோம். அது இந்த இன்னைக்கு ஒரு 2-3 நாள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இல்லை எப்பயுமே வச்சுக்கலாம், அது எப்பயுமே வச்சுக்கலாம். இன்னைக்கு நாளைக்கும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இவ்வளோ பேர் கிளியர் பண்ணதுனால நிறைய பேர் வந்து எலிட் பாஸ் எங்களுக்கு ஆஃபர் வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் ரம்ஜான் அந்த கூப்பன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுக்கு மேல வந்து இவ்ளோ பிரைஸ் வந்து கம்மியாகும். நம்ம லான்ச் பண்ணப்ப இந்த எலைட் பாஸ் லான்ச் பண்ணப்ப அதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கிட்ட வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் குறைச்சோம், அதுக்கப்புறம் குறைக்கவே இல்லை. ஏன்னா அந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து செட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ என்னோட பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்கேஜிக்கு 70,000 உண்மையில கட்டிட்டு வந்தேன். ஓகேவா, அப்போ ஒரு கோர்ஸுக்கு வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து கம்மியான ப்ரைஸ் கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு 400 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி தான் மைண்ட் செட் வைக்கணும். இல்லைனா இப்போ பாருங்கள், நான் ப்ரைஸ் சொல்ல வரும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 300/30 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா 12 ரூபா ஒரு படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா இதோட ப்ரைஸை வந்து நான் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப குறைச்சோம். அப்படி குறைக்கிறப்ப அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் அதை பதிவு பண்ணணும். என்னன்னா வந்து சீரியஸாக சார் சொன்னப்பறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு இடத்துல நான் எந்த இடம்னு சொல்ல 70,000 பேங்கிங்க்கு தான் சார். 70,000 கட்டி படிக்கிறாங்க. எனக்கு 70,000க்கு என்னடா 70,000க்கு என்னடா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எல்லாம் வேறு இடத்துல தான் வாங்குறாங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்து தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரில, அதாவது நான் அதை தப்பாக நான் சொல்லலை. ஆக்சுவலாக அவ்வளோ இதெல்லாம் இருக்குது, பட் நம்ம வந்து அவ்வளோ வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒர்த்து தான். அந்த 2 days நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக எங்களுக்கு எல்லா கோர்ஸும் வேணுன்றதுக்காக வந்து இந்த பேங்கிங்கான எலிட் பாஸ் 2 days ஃபுல் ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு மேலே இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய பேர் கிளியர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்களும் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க அப்படின்ற ஹோப் எங்களுக்கு இருக்குது. ஏதாவது சொல்லுமா சார் மணி சார்? ஆக்சுவல் இது சொல்லணும்னு நினச்சேன். அதாவது எல்லா இடத்துலையும் இப்போ போய் சேராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 70,000 50,000 30,000 கூட மக்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அங்கே போய் அவங்க எதுவுமே கற்றுக்க முடியல. அங்கேயும் போய் நம்மளோட வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கே போய் அந்த ப்ரிலிம்ஸ் கூட நம்மளால் ஒழுங்காக கற்றுக்க முடியல அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. இது ஓப்பனாக ஸ்டூடெண்ட்ஸே நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க. தமிழில் நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த கண்டென்ட் குவாலிட்டி கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. நான் ஓப்பனாகவே சேலஞ்ச். அதாவது குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி, போத் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இவ்வளோ வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கு மக்கள். முக்கியமாக இங்கிலீஷ்க்கு சொல்கிறேன், இங்கிலீஷ்க்கும் ஆப்டிக்கும் லாஸ்ட் இயரோட இப்போ சாருக்கு வந்து கிரெடிட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பட் இங்கிலீஷ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரீனா மேம் கொடுத்த கிரெடிட்ஸ்லாம் ரொம்ப அதிகம். அந்த சக்ஸஸ்லையும் சரி, லாஸ்ட் இயர் கொடுத்த சக்ஸஸ்லையும் சரி. அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தானே இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால சொல்கிறோம். சரி, ஓகே, ஃபைன். ஓரளவுக்கு மக்களே நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இந்த 2 நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கும். எலிட் பாஸ் ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது 10,000னா 10,000 கம்மியாக இருக்கும். நீங்களே ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே.